ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸ்ஸிங்னால். ஸோ இந்த வீடியோ இட் இஸ் ஆல் அபவுட் தேர்ட் வீக் ஆடி வெள்ளியில் நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீக் வந்து நம்ம வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ணோம், அலாங் வித் மகாலட்சுமி பூஜையுமே வந்து பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யூஸ்வலி ஃப்ரைடேனா அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டு அங்கே கோலம்லாம் போடுவேன். ஸோ இந்த தடவை வந்து விளக்கு பூஜையும் பண்ணுறனால பூஜை ரூம் முன்னாடி வந்து அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு வெளியும் கோலம் போட்டு துவாரகமை பாபா ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கம்மிங் டு அவுட்ஃபிட், நம்ம பூஜை பண்ணுறோம் இன்றைக்கி அப்படிங்கிறனால சாரியே எடுத்தாச்சு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பனாரசி சில்க் சாரீ. எனக்கு இந்த சாரீ வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட். நல்லா ட்ரேப் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் காம்போவும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் டியூ கமெண்ட். அவருக்கும் லீவ் அப்படிங்கிறனால அவருமே சேர்ந்து இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நான் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அர்ச்சனைக்கு தேவையான மாதுளம் பழம்லாம் ஒழிச்சிட்டு இருந்தார். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அழகாக பொட்டு சந்தனம்லாம் வச்சதுக்கப்புறமா நெய்யெல்லாம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக நெய் விடாட்டியும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் நெய்யாவது அதில் வந்து ஊற்றி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. பொட்டு சந்தனம் வச்சதுக்கப்புறமா ஃப்ளார்ஸ் வச்சும் இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் பூக்கட்டை அவ்வளோ வராது அப்படிங்கிறனால நான் பூவெல்லாம் கட்டி போடல. உங்களுக்கு நல்லா பூக்கட்டை வரும்னா பூ கட்டிட்டு அந்த தண்டு பகுதி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குத்து விளக்கில் அதில் ஃபுல்லாக பூ மாதிரி இப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. சரி, நீங்கள்லாம் எப்படி, யாராவது வந்து இந்த ஆடி வெளியில் விளக்கு பூஜை வீட்டில் பண்ணிட்டீங்களா, இனிமேல் இல்லை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இதை ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நான் அம்மாவும் லைக் ஆடி வெள்ளியிலையும் பண்ணுவோம், தை வெள்ளியிலையுமே நாங்கள் வந்து இதை வந்து பண்ணுவோம். இன்றைக்கி நான் 3 விதமாக அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி அர்ச்சனை பண்ணேன். அதுக்கப்புறமா மாதுளம்பழம் யூஸ் பண்ணி, ஃபைனலி வந்து என்கிட்ட வெள்ளியில் தாமரை மலர்கள் இருக்குது, அதை வச்சு பண்ணேன். ஸோ இன்னுமே வேறு எதெல்லாம் பண்ணலான்னா, அக்ஷதை யூஸ் பண்ணி பண்ணலாம், குங்குமம் யூஸ் பண்ணி பண்ணலாம், காயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு குட்டியாக வெள்ளியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. அது என்னென்னா நெல்லிக்காய் தீபம் போடுறதுக்கான ஸ்டாண்டு. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆடி வெளியிலே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அண்ட் இதுக்கூடையே வந்து நம்மளோட குட்டி கிருஷ்ணருக்கும் ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அது வந்து நான் கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் விளாக் போடும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நெல்லிக்காய் வந்து யூஸ்வலாக அப்படி கீழே வச்சா உருன்லாம் போயிடும்ல, அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஊசி மாதிரி. அதில் அப்படியே குத்தி வச்சுட்டா அழகாக நின்றுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. கடையில் போய் வேறு ஏதோ ஒரு வாங்கும்போது அவங்க இதை காமிச்சாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சி போய் அம்மா வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க. வெரி வெரி ஹாப்பி நேற்று இதை யூஸ் பண்ணதில். உள்ள ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே போய் மஞ்சள் குங்குமம்லாம் நிலவுக்கும் வச்சுட்டேன். அப்படியே சைட் பை சைட் பிரசாதமும் ஆகிட்டு இருந்துச்சு. பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ணியிருந்தேன். மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப உகந்தது அந்த பிரசாதம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் 3 கைண்ட்ஸ் ஆஃப் அர்ச்சனை பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மந்த்ராஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் வேணும்னா வந்து அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மகாலட்சுமியோட அந்த 108 போற்றி, அதுக்கப்புறமா திருவிளக்கு போற்றினே வந்து 108 இருக்காது, அதுக்கப்புறமா இன்னொரு மந்த்ரா இருக்குது. இது 3யுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலி வந்து விளக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் மனை மேலே வந்து வாழையில விரித்து அதுக்கு மேலே பச்சரிசிலாம் போட்டு மேலே வந்து விளக்கு வைப்பாங்க. இல்லாட்டி வெறுமனே கீழே வந்து இலை விரித்து நல்லா அரிசிலாம் பரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து குத்து விளக்கு வச்சு தீபம் பொருத்தி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது கூடயே வந்து உங்ககிட்ட ஒரு குட்டி விநாயகர் விக்கிரகமோ ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று இருந்தால் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து ஒரு குட்டி விக்னேஸ்வர பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கு பூஜை ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணாலுமே வந்து நம்ம எடுக்கிற காரியம் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறனால விநாயகரை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு தான் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். உங்ககிட்ட வந்து குட்டி விக்கிரகம் இல்லை அப்படின்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டியாக கீழே ஒரு விநாயகர் விக்கிரமும் நான் யூஸ்வலாக எப்பயும் ஃப்ரைடே பூஜைக்கு வைக்கிற திங்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். அலாங் வித் நெல்லிக்காய் தீபமே கீழே போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன்.
அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். தாம்பூலம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் வைக்கலாம். வளையல் என்ன வேணாலுமே வந்து வச்சு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிரசாதம், தேங்காய் பழம் இது மட்டும்தான் நான் வந்து வச்சு பண்ணினேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி கோயிலையும் விளக்கு பூஜை பண்ணோம். அண்ட் இந்த தடவை வந்து வீட்லேயுமே வந்து நம்ம நல்லபடியாக பண்ணியாச்சு. ஸோ தீபம்லாம் பொருத்திட்டு சூப்பராக வந்து என்னோடய பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. ஏன்னா 3 அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பாட்டெலாம் வந்து பாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பூஜை வந்து முடிஞ்சது. எல்லா பாட்டுமே போட்டு விட்ருந்தோம் வீட்டில் நாங்கள். வருக வருக திருமகளே வருக, அந்த மாதிரி வந்து லக்ஷ்மி சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே போட்டு விட்டு ஹாப்பியாக வந்து பூஜை பண்ணோம் நானும் அவரும். ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூ உலகும் தொழில் மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் எனும் பொருள் உள்ளோய் போற்றி. ஓம் மங்கள நாயகியே மாமணி போற்றி. ஓம் அறம் வளர்த்த நாயகி அம்மையே போற்றி. ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் மண் ஒளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் கலியல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டர் அகத்துமர் தூமணி போற்றி. ஓம் முட்கச்சுடர்மணி முதல்வி போற்றி. ஓம் ஒளிக்குள் ஒளியாய் ஒளிர்ந்தாய் போற்றி. ஓம் சூடாமணியே சுடரொளியே போற்றி. ஓம் இருள் ஒளித்து இன்பம் ஈயோய் போற்றி. ஓம் அருள் மொழிந்து எம்மையாழ்வாய் போற்றி. ஓம் அறிவனுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி. ஓம் இல்லக விளக்கம் இறைவி போற்றி. ஓம் புன்னிரலக்ஷ்மி போற்றி. ஓம் போகலக்ஷ்மி போற்றி. ஓம் மங்களலக்ஷ்மி போற்றி. ஓம் மகாலக்ஷ்மி போற்றி. ஓம் மாதவலக்ஷ்மி போற்றி. ஓம் மாதாலக்ஷ்மி போற்றி. ஓம் மாங்கல்யலக்ஷ்மி போற்றி. ஓம் மாசிலாலக்ஷ்மி போற்றி. ஓம் முக்திலக்ஷ்மி போற்றி. ஓம் முத்துலக்ஷ்மி போற்றி. ஓம் மோகனலக்ஷ்மி போற்றி. ஓம் வரம் தரும் லக்ஷ்மி போற்றி. ஓம் வரலக்ஷ்மி போற்றி. ஓம் வாழும் லக்ஷ்மி போற்றி. ஓம் விளக்கு லக்ஷ்மி போற்றி. அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தூப தீபம்லாம் காட்டிட்டு வீடே ஃபுல்லாக சாம்பிராணி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு நிலவாசப்படியிலையுமே வந்து காமிச்சோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யூஸ்வலாக நான் மட்டும்தான் எப்பயுமே பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து அவருக்கும் லீவ் அப்படிங்கிறனால 2 பேருமே சேர்ந்து எல்லாமே வந்து பண்ணோம். அதுவே ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூஜை வந்து உங்களால் முடியும் அப்படின்னா இன்னும் ஒரு ஆடி வெள்ளி இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் வந்து பண்ணுங்கள். இதோட மந்த்ராஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நந்தினி.